Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم فمن هم بحسنة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எமர்மனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இனிமேலும் கூட வரக்கூடிய மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் 20 நோன்புகளை முடித்துவிட்டு இந்த 21வது நோன்பில் அல்லாஹ்வுடைய மேலும் அவனுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டுக் கொள்வதற்காக வேண்டி இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய இந்த ஒன்று கூடுதலை ஏற்றுக்கொள்வானாக. நம்மளுடைய இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு பரக்கத் செய்வானாக. மேலும் எதை சொல்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அன்பு தாய்மார்களே, ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கோடான கோடி நன்மை வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோடி நன்மை வேணும், அதுக்கு என்ன வழி என்பதாக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தலைப்பும் அதுதான். இன்ஷா அல்லாஹ் அந்த கோடி நன்மை எதிலே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்? அன்பு தாய்மார்களே, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது கிபுலா, நம்ம கிபுலாவுடைய திசையை முன்னோக்கி நம்ம தொழுகணும். அது வீட்டில் நம்ம தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், கடைசியில் சொல்வதற்கு நேரம் இல்லாமல் போகுது, அது அல்லது நம்ம மறந்துடுறோம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமலே இருந்து கொண்டு இருந்துச்சு. கிபுலாவை நாம் எப்படி நம்ம அனுமானிப்பது, கிபுலாவுடைய திசையை நம்ம எப்படி அனுமானிக்கிறது? இப்போ நம்ம தெருவில் நம்ம வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வீடு கொஞ்சம் கிராஸாக இருக்குது அல்லது நம்ம நேரம் இருக்குது, கிபுலா திசையை பார்த்து நம்ம என்ன செய்கிறதில்ல, வீடு கட்டுறதில்லை. பள்ளிவாசல் கட்டுவாங்க, அந்த பள்ளிவாசல் கட்டுவது கிபுலாவுடைய திசையை வச்சு கட்டுவாங்க. ஆனால் வீடு கட்டுறது அப்படி இல்லை. ஒரு சில வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கிபுலாவை கரெக்டாக அந்த திசையை அளவு வச்சு அந்த வீடை கட்டக்கூடிய ஒரு பழக்கம் சில வீடுகளில் உண்டு. அன்பு தாய்மார்களே, இப்போ நம்ம வீட்டில் தொழுகும்போது மேற்கு திசை இருக்கிறது அல்லவா, அந்த மேற்கு திசையில் எந்த பக்கம் கிபுலா என்பதை நம்ம வீட்டுக்கு ஹஜரத் அவங்களோ அல்லது அந்த கிபுலாவுடைய, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம கிபுலாவை காட்டக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம செல்லுலேயே இருக்குது. நாம் என்ன செஞ்சாம கண்டிப்பாக நம்மளுடைய அதாவது லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த கிபுலாவுடைய ஆப்ஷனை, அந்த ஆப்பை நாம் என்ன செஞ்சாம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆன் பண்ணி கீழே தரையில் சமமான பகுதியில் வச்சுட்டா அது கரெக்டாக கிபுலாவுடைய திசையை காமிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் அப்படி வாய்ப்பு இருந்தால் அதை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், கிபுலாவுடைய திசை ஏன் மேற்கு திசையில், மேற்கு தான் கிபுலா இருக்குது, அந்த மேற்கு திசையை நீங்கள் அனுமானிச்சு என்ன செய்யுங்க, இதுதான் கிபுலாவுடைய திசையாக நீங்கள் பேணி தொழுகுங்க. இன்ஷா அல்லாஹ் அன்பு அதில் தப்பு கிடையாது. அதில் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் அனுமானிக்க முடியலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ரயிலில் போகிறோம், ரயிலில் போகும்போது என்ன செய்கிறோம், கிபுலாவுடைய திசையை பார்த்து நம்ம தொழுதுடுறோம். ரயில் திடீர்னு திரும்பிடுது, வேறு திசைக்கு திரும்பிடுது அப்படின்னு சொன்னால் ஷரியத்தில் மார்க்க சட்டம் நமக்கு சொல்லும், அந்த தொழுகை கூடிக்கிறோம்.
கிபிலாவுடைய திசையை நோக்கி ஆரம்பிச்சிட்டோம், தொழுகை ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ரயில் ஆப்போசிட்டில் திரும்பிருச்சு அப்படின்னு சொன்னால் நாம் கிபிலாவுடைய திசையும் திரும்பிடும். நிச்சயமாக ஆரம்ப நேரத்தில் நம்ம கரெக்டாக அதை அளவு வச்சு நம்ம சரி பார்த்து நம்ம தொழுதுனால அந்த தொழுகை கூடிக்கிறோம். அதனால் வீடு கிராஸாக இருக்கிறதுனாலையோ அல்லது வீட்டில் நம்ம கிபிலாவுடைய திசையை அனுமானிக்க முடியல என்பதனாலேயோ அது பிரச்சனை இல்லை. மேற்கு திசையை நோக்கி நீங்கள் என்ன செய்யலாம், இதுதான் கிபிலாவுடைய திசை என்பதாக நீங்கள் உறுதி செய்து நீங்கள் அதை நீங்கள் அதாவது பின்பற்றி தொழுகலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். அந்த ஆப்ஸ் இருந்தால் கிபிலாவுடைய திசை காட்டக்கூடிய ஆப்ஸ் நம்ம செல்லில் ஏற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கம்மா, உங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஸை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கிபிலாவுடைய திசையை காமிச்சிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அன்பு தாய்மார்களே, இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க, கோடி நன்மை வேணும்னா என்ன செய்யணும், கோடானு கோடி நன்மை வேணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு தலைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த தலைப்பில் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. இதான் சுல்சிலத்து சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா. யார் ஒரு கடுகளவு நன்மை செய்வீங்களோ அந்த நன்மைக்கினுடைய கூலியை நீங்கள் பார்ப்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், யார் ஒரு கடுகளவு ஒரு சின்ன தப்பு செய்வீங்களோ அந்த அந்த தப்புக்குள்ள தண்டனையும் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த தப்புக்குள்ள தண்டனையும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவான். அன்பு தாய்மார்களே, அப்போ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், தீயது செஞ்சால் தீயது கிடைக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய விதி. அப்போ நன்மை செஞ்சால் அல்லாஹ் நன்மையை தருகிறான், தீயது செஞ்சால் நிச்சயமாக அந்த தீமையை எழுதி விடுகிறான் அல்லாஹ், அதுக்குரிய தண்டனையை தருகிறான். இப்போ என்ன ஒரு விஷயம் சொன்னால், ஒரு தப்பு செஞ்சால் ஒரு பாவம் தான் எழுதுறான் அல்லாஹ். ஆனால் ஒரு நன்மை செஞ்சால் அந்த ஒரு நன்மைக்குள்ள கூலியை அல்லாஹ் ஒன்றுக்கு ஒன்றுன்னு கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பெரிய தயால குணம் உள்ளவன் அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம் உள்ளவன் என்று சொன்னால், ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டா அந்த ஒன்றுக்கு பகரமாக அல்லாஹ் 10 மடங்கு நன்மையை தருகிறான். 10லிருந்து 700 வரைக்கும் அதிகப்படுத்தி தருகிறான். நிச்சயமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். அன்பு தாய்மார்களே, நம்மளுடைய உள்ள தூய்மைக்கு தகுந்தது மாதிரி, நம்மளுடைய இஹ்லாஸிற்கு தகுந்தது மாதிரி, நம்மளுடைய கவனமாக செயல்படக்கூடிய அல்லாஹ்வுக்காகவே செயல்படுகிறோம் என்பதற்கு தகுந்தது மாதிரி 1லிருந்து 700 வரைக்கும் அல்லாஹ் நன்மை தருகிறான். கண்டிப்பாக அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். நன்மைக்கு 1லிருந்து பல மடங்கு அதிகமாக்கி தரணும் அல்லாஹ். ஆனால் தப்புக்கு தண்டனை வந்து 1க்கு 1 தான். ஒரு தப்பு செஞ்சால் ஒரு தண்டனை. இது அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் நியாயமானவன். ஒரு தப்புக்கு 10 தண்டனை கிடையாது, ஒரு தப்புக்கு என்ன கிடையாதுமா, 10 தண்டனை கிடையாது. நிச்சயமாக ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அது ஒரு தண்டனை தான். அப்படின்னா தப்பு செய்யுங்க தண்டனை வாங்கிக்கன்னு அர்த்தம் இல்லை. தப்பை விட்டுட்டாலும் நன்மை இன்ஷா அல்லாஹ், தப்பை விட்டுட்டாலும் நன்மை இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல கத்தபல் ஹஸனாத்தி வ ஸய்யிஆத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த பேனாவின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நன்மையானவைகள், என்னென்ன விஷயங்கள் தீமையானவைகள் என்பதை எழுத வைத்தான் அல்லாஹ். நன்மைகளை எழுதினான், தீமைகளை எழுதினான். எழுதி முடித்ததுக்கு பின்னாடி சும்மா பையன தாளிக்க இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் நன்மையானது என்பதை விவரித்தான் அல்லாஹ். நல்லது பேசுவது நன்மை, நல்லதை பார்ப்பது நன்மை, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தும் நன்மையானது என்பதை அல்லாஹ் விளக்கினான். விளக்கிட்டு அல்லாஹ் சொல்வானாம், ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், யார் ஒரு நல்லது செய்ய மனசில் நாடுவாரோ, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ, மனசில் நாடுவாரோ, ஃபலம் யாமல்ஹா, மனசில் நியத்து வச்சார், நாடினார், இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யலாம், யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது யாருக்காவது நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம், சதக்கா செய்யலாம், அல்லது யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்லதில் ஈடுபடலாம், பள்ளிவாசலுக்கு தண்ணி வாங்கி வைக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்கிறோம், நம்ம மனசில் நினைக்கிறோம். ஆனால் ஃபலம் யாமல்ஹா, மனசில் நினைச்சோம், நல்லது செய்யணும்னு மனசில் நினைச்சோம், ஆனால் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அதை செய்யறதுக்குள்ள வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, வேறொரு காரியத்தில் ஈடுபட்டுட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, கத்தபஹல்லாஹு இந்தஹு, நிச்சயமாக கத்தபஹல்லாஹு, அல்லாஹ் அந்த நாடிய விஷயத்துக்கு, மனசில் நாடினோம் அல்லவா, அந்த நாடிய நாட்டத்துக்கு அல்லாஹ் அவனிடத்தில் ஒரு நன்மையை ஹசனத்தன் காமிலத்தன் பரிபூர்ணமான நன்மையாக எழுதிவிடுகிறான் அல்லாஹ் ஒரு நன்மையை. அன்பு தாய்மார்களே, மனசில் ஒரு நல்லதை செய்யணும்னு நினைச்சாலே ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிருது, ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிருது. எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படி ஒருவர் நிச்சயமாக வயின் ஹம்ம பில் ஹசனத்தி, ஒருவர் நல்லதை நினைச்சார், ஃபஅமிலஹா,
மனசில் நினைச்சது மாதிரியே செஞ்சுட்டார். பள்ளிவாசலுக்கு தண்ணி வாங்கி வைக்கணும்னு நினைச்சார். உடனே தண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் கத்தபஹுல்லாஹு ஐந்தஹு அஷ்ர ஹசனத். நினைச்சதை செஞ்சதுனால, நினைச்ச நன்மையை நிறைவேற்றுறதுனால 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் தருகிறான். ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி வச்சா 10 பாட்டில் தண்ணியினுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான். 10 பாட்டில் மட்டுமல்ல, இல்லா சபஅமிஅத்தில் அஃபின், நிச்சயமாக 700 மடங்கு வரைக்கும், 700 மடங்கு வரைக்கும், 1க்கு 10. அது ஒரு பாட்டில் ஒருத்தர் குடிக்கிறார், அவர் குடிச்சதுக்கு பகரமா 10, இன்னொருத்தர் குடிச்சதுக்கு பகரமா 10, இப்படி 7 பேர் குடிச்சாலே நிச்சயமாக அது என்ன செஞ்சிருதுமா 70 ஆகிறது. 10 பேர் குடிச்சா 100 ஆகிறது. 70 பேர் குடிச்சா நிச்சயமாக நம்ம வாங்கி கொடுத்த தண்ணீரை ஒரு 70 பேர் குடிக்கிறாங்க. எத்தனை பேர் குடிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய நன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப 700 மடங்கு இல்லை, 700 மடங்கு வரைக்கும் அளவு சொன்னானே தவிர அல்லாஹ். ஆனால் 700 விடவும் கூட இருக்கலாம், 7 லட்சமாக இருக்கலாம், 7 கோடியாக இருக்கலாம். ஆக நம்ம தலையெழுத்தில், நம்ம நசீபில் அல்லாஹ் எவ்வளவு நன்மையை கொடுக்கணும்னு நமக்கு விரும்புகிறானோ அவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருகிறான். நம்மளுடைய எண்ணங்களுடைய விசாலத்துக்கு தகுந்தது மாதிரி, எண்ணங்களில் உள்ள இஹ்லாஸ், மன தூய்மைக்கு தகுந்தது மாதிரி நன்மைகள் கூட்டி கொடுக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, நல்ல கேள்வி. இன்ஷா அல்லாஹ் நம்ம நன்மைகள் நிறைய சேகரித்து வச்சுக்கிறணும், நம்ம நன்மைகள் நிறைய சேகரித்து வச்சுக்கிறணும். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் சேமிப்பு இல்லைங்கும் போது, நமக்குன்னு ஒரு தேவைகள் வரும்போது எவ்வளவு சிரமமாக இருக்குது, எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அன்பு தாய்மார்களே, சேமிப்பு இல்லாத நிலையில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துவண்டு போயிடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு அதாவது பணத்துக்காக பண சேமிப்பு இல்லைங்கும் போது, சேவிங்கில் பணம் இல்லைங்கும் போது கண்டிப்பாக நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படுது, எவ்வளவு நம்ம துன்பப்படுது. அன்பு தாய்மார்களே, இதே மாதிரி தான் நாளைக்கு நன்மைகளுடைய சேமிப்பு இல்லாமல் நம்ம அல்லாஹ்ட்ட போகும்போது ரொம்ப வருத்தப்படுவோம். அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் திரும்ப எனக்கு என்ன உலகத்துக்கு அனுப்பு, நான் என்னென்ன நன்மை செய்யணுமோ அனைத்து நன்மை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் சொல்லிடுவான், எப்போ உன்னுடைய அஜல் முடிஞ்சிச்சோ, உன்னுடைய தவணை வந்துருச்சோ, உன்னுடைய தவணையின்படி மவுத்து வந்துருச்சோ, திரும்ப எப்படி ஒன்று அனுப்ப முடியும்? அனுப்பப்பட மாட்டாது என்பதாக சொல்லுவான். லா யஸ்தகிரு சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுடைய நேரம் முடிந்தவுடன் உங்களுடைய ரூஹை நான் வாங்கிடுவேன், திரும்ப உங்களுடைய உடம்பிலிருந்து எடுத்த ரூஹை திரும்ப நான் தரமாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிடுவான். அன்பு தாய்மார்களே, எனவே இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம உடம்புல உயிர் ஓடுற வரைக்கும் நம்ம என்னென்ன நன்மைகள் செய்யணுமோ அந்த அனைத்து நன்மைகளில் நம்ம ஈடுபட்டு கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எப்படி அந்த சகோதரி ஆசைப்பட்டாங்க, கோடி நன்மை வேணும், அதுக்கு நான் என்ன செய்ய என்பதாக. கோடி இல்லை, கோடான கோடி நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நன்மைக்கும் எல்லா நல்லதையும் நம்ம செய்ய வேண்டும், எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நல்லதுக்கும் அல்ல பல மடங்கு கூலியை வச்சிருக்கிறான். எந்த நல்ல செயலில் என்ன கூலி வச்சிருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வே அறிவான். எனவே தான் சொல்லுவாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா. நல்ல விஷயங்களிலிருந்து எதையுமே ஒரு ஏளனமாக நினைச்சிடாதீங்க. உதாரணமாக நீங்கள் பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பாதையில் ஒரு கல் ஒன்று கிடக்குது, தடிக்கி விடுற மாதிரி கல் கிடக்குது. அந்த கல் மேலே யாராவது ஏறிட்டா, இப்போ சமீபமாக, அதாவது 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நான் போன வாரம் சென்னைக்கு போயிருந்தேன். அப்படி சென்னைக்கு போயிருந்தப்ப என்னோட மருமகன் சொன்னாங்க, அவருடைய நண்பர், என்னோட மருமகனுடைய நண்பர், ரொம்ப நெருங்கியவர், நிச்சயமாக முஸ்லீம் இஸ்லாமிய அதாவது மார்க்கத்தில் உள்ளவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல பையன், ஆனாலும் கூட அவர் பைக்கில் போய் கொண்டு இருக்கிறார். அப்படி பைக்கில் போகும்போது என்ன செய்கிறாங்கம்மா, அதாவது ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் உள்ளவங்க அந்த வடை பொரிச்ச எண்ணெய், மிச்ச எண்ணெயை அப்படி தூக்கி குப்பையில் ஊற்றிட்டாங்க. அந்த எண்ணெய் வடிஞ்சு ரோட்டில் அப்படி வடிஞ்சு கிடக்கு. நிச்சயம், அதாவது எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வருது, இவர் பைக்கில் போகிறார், அந்த எண்ணெயில் ஏற்றிட்டார். அப்போ எண்ணெயில் ஏற்றதுனால என்னாச்சு, பைக்கு சருகி விழுக இவருடைய காலில் அந்த வண்டி ஏற. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நோம்பில் ரமலானில் அவர் காலில் கட்டு போட்டு 2-3 ஆப்ரேஷன், எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க மருமன். அப்போ நான் சொன்னேன், அல்லாஹ் இதில் என்ன நன்மை நாளை இருக்கிறான்னு தெரியல, கண்டிப்பாக அல்லாஹ் ஷிஃபா வாக்குவான் என்பதாக நான் சொன்னேன். இப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அந்த எண்ணெயை ஊற்றுன அந்த கடைக்காரன், இப்படி நம்ம எண்ணெய் ஊற்றுறோமே அது வடிஞ்சு பாதையில் போன என்ன ஆகிறது, நிச்சயமா மக்களுக்கு இடைஞ்சல் தருமே என்று நினைச்சு அதை ஊத்தாமல் வேறொரு மக்களுக்கு இடைஞ்சல் தராத ஒரு பகுதியில், ஒரு சவதியில் அல்லது சாக்கடையில் ஊற்றி இருந்தால் அது நன்மையானதாக மாறி இருக்கும். மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தார். இதே மாதிரி அன்பான சகோதரிகளே, நம்ம வழியில் போய்கிட்டு இருக்கிறோம், பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு முள்ளு குச்சி கிடக்குது, ஒரு கல் கிடக்குது, நமக்கு நல்லா தெரியுது, யாராவது இதில் நிச்சயமாக பைக்கை ஓட்டுனா, யாராவது இந்த வழியாக வந்தால்
தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க நல்லா தெரியுது, நம்ம பார்த்தும் பார்க்காம போயிடுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் அந்த நேரத்தில் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல விஷயங்கள் சின்னதாக இருந்தாலும் அதை தாராளமாக செய்யுங்க. எப்படி கீழே குனிஞ்சு அந்த கல்லை எடுத்து போடுறது, யாராவது பார்த்தா நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களே, எப்படி நம்ம அந்த குச்சியை நாமையே புரட்டி போடணும், அந்த குச்சியை நாமையே அகற்றணும், அதாவது அந்த பாதையை விட்டு ஒதுக்கணும் என்று நம்ம நினைக்காம அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் பாதையில் இடைஞ்சலாக இருக்கக்கூடியதை அகற்ற சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக இந்த முள்ளு குச்சியை நான் ஒதுக்குகிறேன், இந்த கல்லை எடுத்து நான் ஓரமாக போடுகிறேன். சாதாரண ஒரு கல், அந்த கல்லை எடுத்து மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது, யாரும் தடுக்கி விட்டு விழுந்துடக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாக நினைச்சு ஒரு சின்ன குச்சியையோ ஒரு சின்ன கல்லையோ நம்ம தூரமாக தூக்கி அந்த பாதையை விட்டு நம்ம தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அன்பு தாய்மார்களே, அதற்கும் அல்லாஹ் சதகாவுடைய நன்மை தருகிறான், தர்மத்துடைய நன்மை தருகிறான். அல் இமாத்துல் அதா அனி தரீக், ஈமான்ல ஒரு பகுதி, நிச்சயமாக ஈமான்ல ஒரு பகுதி, பாதையில் கல் முள்ளு மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஏதாவது பொருள் கிடைச்சுன்னு சொன்னால் அந்த பொருளை அகற்றுவதும் அது சதகாவுடைய நன்மையை பெற்று தரும், ஈமானை பரிபூர்ணமாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நம்ம எந்த ஒரு நல்லதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அப்படி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நன்மைக்கு அல்லாஹ் 10 மடங்கு கூலியை தருகிறான். அந்த 10 மடங்கு கூலி என்பது 1000 இருக்கலாம், அல்லது 1,00,000 இருக்கலாம், 1 கோடியாக கூட இருக்கலாம். நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நன்மையை கூட்டி தருவான் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமான இஹ்லாஸோட மன தூய்மையோட ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இலா அல்ஆஃபின் கஸீரா, நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை 700 வரைக்கும் அல்ல, அதை விட கூடவும் கூட்டி தருவான் அல்லாஹ், அதிகமான மடங்கு அதிகப்படுத்துவான் அல்லாஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறாங்க. அதே ஹதீஸில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன் ஹம்ம சய்யத்தன், யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சால் அல்லாஹ் நன்மையை படைச்சிட்டு ஒரு நன்மை செஞ்சா ஒரு நன்மைக்கு பகரமா 10 இருந்து 700 வரைக்கும் அதை விட கூடவும் கூட்டி தருவான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, வ இன் ஹம்ம சய்யத்தன், யாராவது தப்பு செய்யணும்னு மனசுல நினைச்சா, தப்பானதை பார்க்கணும், தப்பானதை பேசணும், தப்பான இடத்துக்கு போகணும், தப்பு செய்யணும், பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல தோணுச்சுன்னு சொன்னா, ஃபலம் யாமல் பிஹா, மனசுல தோணுச்சு, ஆனா அந்த தப்பை நம்ம செய்யலை, அந்த தப்புல நம்ம ஈடுபடலை. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அதாவது ஒருத்தர் நினைக்கிறான் இன்னைக்கு அதாவது சாராய கடைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சான், சாராய கடைக்கு போகணும்னு நினைச்சான். அன்பு தாய்மார்களே, ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப வருத்தமான விஷயம், இந்த ரமலான்லையும் நம்ம இளைஞர்கள் குடிக்கிறாங்க, இந்த ரமலான்லையும் நம்ம இளைஞர்கள் சாராயம் குடிக்கிறாங்க, தப்பு தவறில் ஈடுபடுறாங்க. ரமலான் மாசத்துல தவறில் ஈடுபடுவது எவ்வளவு பெரிய பாவம். நேற்று கண்கூட பார்த்த ஒரு விஷயம், ஒரு இடத்துல நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம். நிச்சயமா யாருன்னு சொன்ன புறமாயிரும், வருத்தத்தில் நான் வெளியிடுகிறேன், உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்குகிறேன், துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். திடீர்னு பார்த்தா கண்ணாடி உடையிற சத்தம். என்னடா கண்ணாடி உடையுது, தொழுகிற இடத்துலேருந்து எட்டி பார்க்குறோம். நிச்சயமாக அவன் ஒரு வீட்டுக்காரன் குடிச்சு போட்டு வந்து தான் வீட்டு ஜன்னலையே உடைக்கிறான், தான் வீட்டு ஜன்னலையே குடிச்ச பாட்டில் வச்சு என்ன செய்யறான், எரிஞ்சு உடைக்கிறான். அது அந்த கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடி அப்படி கீழே கொட்டுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடிச்சிருக்கிறான், பக்கத்தில் மதரசா, பக்கத்தில் பள்ளி வாசல், அவனுக்கு அந்த ஈமான் கிடைக்கல, ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல, ரமலானின் மகத்துவம் தெரியல. அப்போ ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், அவன் ரமலான்ல குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை. நிச்சயம் அவன் நசீபில் ஹிதாயத்து கிடைக்குமா? அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ், நேரான வழி அவனுக்கு காட்டணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம துஆ செய்வோம். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக நமது இளைஞர்கள், நமது வாலிபர்கள், நமது ஆண்கள் கண்டிப்பாக எவ்வளவு பாவம் இன்ஷா அல்லாஹ். பெண்கள் நீங்கள் தூய்மையானவங்க, தூய்மையான எண்ணம் உள்ளவங்க, உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக்கங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன் ஹம்ம பி சய்யத்தின், ஒருவன் ஒரு தப்பு செய்ய நினைச்சான், ஆனால் ஃபலம் யாமல் பிஹா, அந்த தப்பை செய்யலை. நான் மனசுல நினைச்ச தப்பை அவன் செய்யலை அப்படின்னு சொன்னா, கத்தபஹுல்லாஹு லஹு ஹஸனத்தன் காமிலா, செய்ய நினைச்ச தப்பை செய்யாததுனால ஒரு நன்மை அல்லாஹ் எழுதுறான். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். மனசுல தப்பை நினைச்சாலே பாவம் எழுதணும் அல்லாஹ். ஆனா தப்பை அதாவது நினைச்சா மனசுல, ஆனா செய்யலை, அது தப்பை செய்யலை. வேணும் எதுக்கு இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு, ரமலான் மாசமாச்சு, ஏன் இந்த பாவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஏன் இந்த பாவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு என்பதாக நினைச்சு தப்பை செய்யாமல் விட்டுட்டால் கண்டிப்பாக அந்த தப்பை செய்யலைன்னு சொன்னால் ஒரு நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். ஒருத்த ஒரு தப்பை நினைச்சான்,
அந்த தப்பை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஃபஅமிலஹா கத்தபஹுல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஒரு தப்புக்கு பகரமாக எழுதுகிறான் ஸய்யத்தோ வாஹிதா, ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை எழுதுகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, அப்போ நன்மை நமக்கு வேணும், நன்மையான காரியங்கள் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக பாவத்திலிருந்து தீய விஷயங்களில் இருந்து நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அன்பு தாய்மார்களே, எவ்வளவு நல்லது செய்கிறோமோ நல்லது செய்ய 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 நம்ம அல்லாஹ்வை நெருங்குகிறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே நிச்சயமாக என்னென்ன காரியங்கள் நன்மையானதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, மன் கர ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுவாரோ ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அந்த ஒரு எழுத்துக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு பகரமாக எத்தனை நன்மை கிடைக்குமா? ஒரு நன்மை கிடைக்கும். அந்த ஒரு நன்மை வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை 10 நன்மைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் ஒன்று சொல்வாங்க. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹிதுன், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்பதாக நான் சொல்ல மாட்டேன். மாறாக யார் ஒருவர் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுறாரோ அவர் 3 எழுத்தை உச்சரிக்கிறார். 30, அதாவது 3 எழுத்து 30 நன்மை கிடைத்து விடுகிறது. அலிஃப் லாம் மீம் என்பது என்று சொல்வதனால் அவருக்கு 30 நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. எனவே அவருக்கு 30 நன்மை ஈஸியாக கிடைச்சிருது, லேசாக கிடைச்சிருது. அன்பு தாய்மார்களே, குர்ஆனில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது? குர்ஆன் ஷரீஃப் ஓத ஓத ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்றால், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்றால் நிச்சயமாக எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் இன்ஷா அல்லாஹ். எனவே குர்ஆன் ஓதுவதினால் கோடான கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பல மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை லயிச்சு ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியலையா, நம்ம வீட்டில் யாருக்கு ஓத தெரியுமோ ஓத தெரிந்தவங்களை ஓத சொல்லி காதினால் கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கும் அதே நன்மை, குர்ஆன் ஓத கேட்பதற்கும் அதே நன்மை இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓத கேட்பதும் நன்மையான காரியம். அன்பு தாய்மார்களே, யாரும் வீட்டில் ஓத தெரியலையா, என்ன செய்யுங்க, செல்போனில் இருக்குது, அதே மாதிரி டேப் ரெக்கார்டில் இருக்குது, ஆடியோவில் இருக்குது, ஆடியோவை போட்டு விட்டு என்ன செய்யுங்க, அப்படி லயிச்சு உட்கார்ந்துருங்க, அப்படி லயிச்சு உட்கார்ந்துருங்க. அன்பு தாய்மார்களே, குர்ஆனை பார்த்ததுக்கு அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் ரப்பு. நிச்சயமாக அந்த பெண் என்ன செய்யுமா, குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் ஷரீஃபை எடுத்து வச்சு அழுகுமா, அல்லாஹ் எனக்கு இந்த குர்ஆனை ஓத தெரியல, ஆனால் ஹாதா கலாமு ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய பேச்சு, என் இறைவனுடைய பேச்சு. குர்ஆன் என்பது என்னமா, கலாமுல்லான்னு சொல்லுவாங்க. கலாமுல்லான்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு கடைசியில் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய மெசேஜ். அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசணும்னு விரும்புனா குர்ஆன் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, குர்ஆன் ஓத ஓத அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான். அந்த பொண்ணு சொல்லுமா, அல்லாஹ் எனக்கு ஓத தெரியல, இது உன்னுடைய வேதம், இது உன்னுடைய வேதம், ஹாதா கலாமு ரப்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொஞ்சிட்டு குர்ஆனை வச்சிடும். அதுக்காக அது மாதிரி வச்சிடாதீங்கம்மா, முத்தம் கொஞ்சிட்டு குர்ஆனை ஓதாமல் வச்சிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஓத தெரியல, ஓத தெரியாததுனால அது மாதிரி செஞ்சிச்சு. அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை தந்தான் என்பதாக வரலாறு சொல்லும். எனவே அன்பு தாய்மார்களே, கண்டிப்பாக அப்போ குர்ஆனை பார்த்து இது என்னுடைய இறைவனுடைய வேதம் என்று சொன்னதுக்கே அல்லாஹ் நன்மை தருகிறான் என்று சொன்னால் அன்பானவர்களே, நம்ம அதை ஓதுவதற்கு எவ்வளவு பெரிய நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அந்த 10 நிச்சயமாக பல மடங்கு கூட கூடலாம், அந்த 10 1000 மடங்காகவும் ஆகலாம். எந்த அளவு மதிப்பாக ஒளி செஞ்சுட்டு எந்த அளவு கவனமாக அந்த குர்ஆன் ஓதுறோமோ 10 மடங்கல்ல, அந்த 10 ஒவ்வொரு எழுத்துக்கும் எங்கெல்லாம் 10 நன்மைன்னு வருதோ அந்த 10ஓட நம்ம 700 சேர்த்துக்கிறணும், 10ஓட 700 சேர்த்துக்கிறணும். அந்த 700ம் பல மடங்கு கூடும், அந்த 700ம் பல மடங்கு கூடும். 10 அந்த 700ல் பெருக்குனா 7000 ஆகும். அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கூட்டி தருகிறானோ. ரமலான் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சாதாரண நாளில் செய்யக்கூடிய நன்மையை விட 70 மடங்கு பெருசு, 70 மடங்கு பெருசு. அன்பு தாய்மார்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் கோடான கோடி நன்மை வேணுமா, ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் நம்ம ஆர்வமாக செய்யணும். அது நிச்சயமாக சாதாரணமாக நம்ம ஓதக்கூடிய குர்ஆன் எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. நிச்சயமாக குர்ஆன் ஓதுவது அவ்வளவு மகத்துவமானது. குர்ஆன் ஓத 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 நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஓதுவதினால் உள்ளம் தூய்மை பெறுகிறது, ஆரோக்கியம் அடைகிறது, உடம்பு ஆரோக்கியம் அடைகிறது. இன்ஷா அல்லாஹ் சகோதரிகளுக்கு உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஓதக்கூடிய சகோதரிகளுக்கு தெரியும். குர்ஆன் ஓதி பாருங்களேன், குர்ஆன் ஓத ஓத எச்சில் ஊறும். குர்ஆன் ஓத ஓத உடம்புல ஒரு தெம்பு வரும், முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியும். அன்னைக்கு பூரா என்னமோ குர்ஆன் ஓதுன்னு அன்னைக்கு பார்த்தா நம்ம உடம்புல ஒரு அதாவது ஒரு
சௌகரியம், உடம்புல ஒரு மாற்றம், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு நாமளே பார்க்கலாம். அன்பு தாய்மார்களே, எனவே குர்ஆன் ஓதணும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் குழந்தை பாக்கியங்கள் அதிகமாகும். குழந்தைகள் இருக்கிறாங்களா, அந்த குழந்தைகள்கிட்ட அல்லாஹ் பரக்கத் செய்வான். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் எல்லா நிம்மதியையும் தருவான், ரிஸ்குகளை அதிகப்படுத்துவான், எல்லா சந்தோஷங்களையும் தருவான். அன்பு தாய்மார்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் அதிகமாக ஓதணும். குர்ஆன் ஓதுவதினாலும் அல்லாஹ் கோடான கோடி நன்மைகளை நமக்கு தருகிறான் என்பதை நம்ம எல்லாம் அறிந்து கொள்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறி காட்டுகிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறி காட்டுகிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, அவுஷினி, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க என்பதாக ஒரு நாள் கேட்டுக்கிட்டேன். சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது மனசு சரியில்லையா நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க. போயிட்டு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் பண்ணுங்களே அப்படிமா. ஒருத்தராக இருந்தாலும் உபதேசம் பண்ணுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயம் ஒருவராக இருந்தாலும் அந்த ஒருவருக்கு பயான் பண்ணுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அன்பு தாய்மார், அவுஸ்தினி, எனக்கு உபதேசம் செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இத்தகில்லாஹ் ஹைசு குன்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயந்துக்கோ. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பயந்துக்கோ என்பதாக சொன்னாங்க. அன்பு தாய்மார்களே, இத்தகில்லா ஹைசு குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துகொள். ரூமுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் அல்லது எங்கேயாவது போனாலும் எங்க போய் வந்தாலும் எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வை நீ பயந்துக்க. ஹைசு குன்தன் என்ன அர்த்தம்? ஹைசுமா குன்த, எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கவனிக்கிறான், நான் எப்படி தப்பு செய்வேன்? நிச்சயமாக அந்த உணர்வு வந்துவிட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பயந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அன்பு தாய்மார்களே, ஒரு ஹஸரத் இருந்தாங்க, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. என்ன பயிற்சின்னு சொன்னா, அல்லாஹ் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடங்களையும் இருக்கிறான், நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் 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 சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய நெருக்குதலை அந்த மாணவர்களுக்கு அறிவுறுத்தினாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 12 மாதங்கள் 12 மாணவர்கள் ஒரு வருஷமா பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு வருஷமா பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு வருஷமா அவங்க நாக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க தூங்கும் போதும் அல்லாஹ், எந்திரிக்கும் போதும் அல்லாஹ், சாப்பிடும் போதும் அல்லாஹ், குடிக்கும் போதும் அல்லாஹ், குளிச்சாலும் அல்லாஹ். நிச்சயமாக இப்படி ஒவ்வொரு முறையும் எல்லா நிலைகளிலும் பாத்ரூமில் இருக்கிற நேரத்தை தவிர, டாய்லெட் இருக்கிற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹஸரத் சொல்லி கொடுத்தாங்க, டாய்லெட்டிலும் அல்லாஹ் பார்க்கிறான், டாய்லெட்டிலும் அல்லாஹ் பார்க்கிறான். அன்பு தாய்மார்களே, ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிர்வாணமாக ஆணை இல்லாமல் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பார்க்கிறானுங்கிற வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் பார்க்கிறானுங்கிற வெக்கம் இல்லையா? பாத்ரூம்ல நிச்சயமாக குளிச்சாலும் கூட ஆடையோடு குளி, உன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு குளி என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அப்ப என்ன அர்த்தம்? எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த பயிற்சி கொடுத்தாங்க அந்த மாணவர்களுக்கு ஹஸரத் அவங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு, ஒரு வருஷம் முடிஞ்ச பின்னாடி 12 கத்தி எடுத்துட்டு வந்தாங்க ஹஸரத். 12 புறாக்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு மாணவரையும் கூப்பிட்டாங்க, இங்க வாப்பா, இந்த புறாவை யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டு வா, இந்த புறாவை யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டு வா. 12 பேர் கையிலையும் ஒரு கத்தி ஒரு புறாவை கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒவ்வொரு மாணவரும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மாணவரும் அவங்கவுங்க ஒரு இடத்துல யாரும் பார்க்காத இடம், ஒரு மாணவர் ரூமுக்குள்ள போனார், கதவை பூட்டிக்கிட்டார், புறாவை அறுத்தார், கொண்டு வந்துட்டார். இன்னொரு மாணவர் அதாவது கிச்சனுக்குள்ள அடுப்படிக்குள்ள போனார். இன்னொரு மாணவர் ஒரு புதருக்குள்ள போனார். இன்னொரு மாணவர் எங்கேயோ போய் ஒளிஞ்சிருந்து அறுத்தார். இப்படி 11 மாணவர்களும் 11 புறாக்களை அறுத்துட்டாங்க. ஒரே ஒரு மாணவர் மட்டும் புறாவை அறுக்கலை. அப்படி கையில் கத்தியும் புறாவுமாக வருகிறார். ஹஸரத் கோவமா கேட்டாங்க, என்ன உஸ்தாதுடைய சொல்ல நீ கேட்கலையா? நான் அறுத்துட்டு வர சொல்லி நீ அறுக்காம வந்திருக்கிற, உஸ்தாது சொல்லுக்கு நீ மதிப்பு தரலையா, ஏன் அறுக்காம வந்த அப்படின்னு கேட்டபோது அந்த மாணவர் சொன்னார், ஹஸரத், நான் எப்படி அறுப்பேன், நான் எப்படி அறுப்பேன்? ரூமுக்குள்ள போய் அறுக்கலாம் என்று நினைத்தேன், ரூமை பூட்டினேன், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற எண்ணம் எனக்கு வருகிறது. கதவை பூட்டினேன், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற எண்ணம் எனக்கு வருகிறது. டாய்லெட்டுக்குள்ள போனேன், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற எண்ணம் வருகிறது. அதே மாதிரி முள்ளு செடிகளுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்து அறுக்கலாம் நினைச்சேன், அங்கேயும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற
எண்ணம் எனக்கு வருகிறது. அல்லாஹ் பார்க்காத இடம் எது? நான் போய் இருக்க. நீங்க சொன்னீங்க யாரும் பார்க்காத இடம் என்பதாக சொன்னீங்க. நிச்சயமாக யாரும் பார்க்காத இடம், அல்லாஹ் பார்க்காத இடம் எந்த இடம் இருக்கிறது? எந்த இடத்தில் நான் போய் அறுப்பேன்? என்னை மன்னிச்சுக்கோங்க ஹஜ்ரத். அப்படி அழுகிறார். உஸ்தாவுடைய சொல்ல நிறைவேற்றணும், நிறைவேற்றல சொல்லி அழுகிறார். அப்பதான் ஹஜ்ரத் சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வருஷமா இந்த 12 பேருக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். அந்த 12 பேர்ல இந்த ஒரு மாணவர் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த ஒரு மாணவர் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இத்தகில்லா ஹைசு குன்த, எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, யாருடன் சேர்ந்திருந்தாலும் சரி, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ்வை பயந்துக்கோ. செல்போன் எடுக்கிறோம், கெட்டதை பார்க்க போறோம், ஆஹா அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். அம்மா பார்க்கல, அத்தா பார்க்கல, கணவர் பார்க்கல, பிள்ளையை பார்க்கல, அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா? நான் பார்க்க மாட்டேன், கெட்டதை பார்க்க மாட்டேன். நிச்சயமாக அன்பு தாய்மார்கள், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்று நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த தப்பு செய்ய மாட்டோம், நல்லது செய்வோம். இந்த சூட்சுமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இத்தகில்லா ஹைசு குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, வத்தபி ஸய்யிஅத்தல் ஹஸனத, ஒரு தப்பு செஞ்சிட்டியா, யாரையாவது திட்டிட்டியா, யாரையாவது தப்பா நினைச்சிட்டியா, ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டியா, அல் ஹஸனத்தை, உடனே ஒரு நன்மையில ஈடுபட்டு விடு, உடனே ஒரு நன்மையில் ஈடுபட்டு விடு. யாரை பத்தியாவது நீ தப்பா பேசிட்டியா, அவர்கிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்டு, எப்பா உன்னை பத்தி நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, அல்லாஹ்ட்ட நான் பிடிபட்டுற கூடாது, உடனே மன்னிப்பு கேட்டு. யாருக்காவது இடைஞ்சல் பண்ணிட்டியா, அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கேட்டு. மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் எதுவும் ஆகி போறதில்லை. கண்டிப்பாக ஒரு தப்பு செஞ்சு விட்டால் அந்த தப்பை தொடர்ந்து ஒரு நன்மை செஞ்சிரு. அந்த நன்மை அந்த தப்பை அழித்து விடும், அந்த பாவத்தை அழித்து விடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பு செய்யும் அர்த்தம் இல்லை. நிச்சயமாக ஈமான் உள்ளவர் தப்பு செய்ய மாட்டார். உண்மையான ஈமான் உள்ளவர், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர் தப்பே செய்ய மாட்டார், தப்பே செய்ய மாட்டார். அப்படி ஒரு வேளை நம்மளை அறியாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம், தப்பானதை மனசுல நினைச்சிட்டோம், தப்பானதுல ஈடுபட்டுட்டோம், நம்மளை அறியாம ஈடுபட்டுட்டோம். மனுஷன் தானே, மனிதன் தவறு செய்யக்கூடிய இயற்கை உடையவன் தானே. கண்டிப்பாக மனிதனுடைய இயல்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே ஒரு நன்மை செஞ்சிரு, உடனே 2 காத்தொழு, அல்லது யாருக்காவது சதகா பண்ணு, அல்லது ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடு. நிச்சயமாக தம்ஹுஹா, நீ செய்யக்கூடிய நன்மை உன் தப்பை அழித்து விடும். நீ செய்யக்கூடிய நன்மை உன் தப்பை அழித்து விடும். தப்புன்னு உணர்ந்து உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிடணும் சொல்லி கொடுத்தாங்க. வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், 3 உபதேசம் பண்ணாங்க. யாருக்கும்? அந்த சஹாபி பேர் என்னம்மா? அந்த சஹாபி பேர் என்னம்மா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு 3 உபதேசம் செஞ்சாங்க. ஒன்று, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கோ. 2வது உபதேசம், ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே ஒரு நன்மை செஞ்சிரு. 3வது உபதேசம் சொன்னாங்க, வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், மக்கள் யாராக இருந்தாலும், மக்கள் ஈமான் உள்ளவங்க, ஈமான் இல்லாதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க, நம்ம சொந்தம், அது சொந்தம் இல்லாதவங்க என்று வேறுபாடெல்லாம் பார்க்க வேணாம். ஹாலிகின் நாஸ், எல்லா ஜனங்கள்கிட்டையும் பிஹுலுகின் ஹஸனின், நல்ல குணத்தோட பழகு, நல்ல குணத்தோட பழகு. உன்னை எதிர்க்கக்கூடிய எதிரியா இருந்தாலும் கூட எதிரிக்கு நீ நல்லதே நினை, நல்லதே செய், நல்ல விதமாக துஆ செய், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹாலிகின் நாஸ, மூமினான மக்கள்கிட்ட, முஸ்லிமான மக்கள்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லல, எல்லா மக்கள்கிட்டையும், அவர் முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இல்லாட்டியும் சரி, மூமினா இருந்தாலும் சரி, மூமினா இல்லாட்டியும் சரி, கண்டிப்பாக எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல விதமாக பழகிக்கோ, நல்ல குணத்தோடு பழகிக்கோ. நிச்சயமாக பிஹுலுகின் ஹஸனின், நல்ல விதமாக பழகிக்கோ என்பதாக சொன்னாங்க. இந்த 3 உபதேசங்களை சொன்னாங்க. அப்போ இதில் என்ன விளங்கிக்கிறோம்? நிச்சயமாக நல்ல குணத்தோடு நடப்பது, நல்ல நடத்தையோடு பழகுவர், நல்ல விதமாக பழகுவர். நம்மளுடைய நடத்தையை பார்த்து எல்லோரும் என்ன செய்யணும்? நிச்சயமாக கேரளாவில் ஹாதியாங்கிற பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, என் இஸ்லாமிய தோழிகளோடு நான் பழகினேன், அவங்களுடைய பேச்சு பிடிச்சிருந்துச்சு. கேரளா பெண்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்பவும் குர்ஆன் கையுமா இருப்பாங்க. கேரளத்து அவங்க முஸ்லிமான பெண்கள், ஒவ்வொரு வீடும் மதரசாவாக இருக்கும், ஒவ்வொரு பள்ளிவாசலில் மதரசா. இல்முக்கு அங்க முக்கியத்துவம், இல்முக்கு அங்க முக்கியத்துவம் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர 1-2 பேருமானால் பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் முஸ்லிமான மக்கள்ல 100% இல்முடையவங்க. போலிஸா இருப்பார், அவர் ஆலிமா இருப்பார். அதே மாதிரி வக்கீலாக இருப்பார், அவர் ஆலிமா இருப்பார். குர்ஆன் ஷரீஃபுடைய ஹாஃபிலாக இருப்பார், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார். போலிஸாக இருப்பார், அவர் பயான் பண்ணுவார், அவர் பயான் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கேரள மாநிலம். நிச்சயமாக அந்த ஹாதியாங்கிற பெண்மணி அவங்க சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்தை
தழுவினேன். யாரை கொண்டு தெரியுமா? என் இஸ்லாமிய தோழிகளை கண்டு. என் இஸ்லாமிய தோழிகளை கண்டு. அவங்க பேச்சு எனக்கு பிடிக்கும், அவங்களுடைய பழக்கம் எனக்கு பிடிக்கும், அவங்களுடைய நல்ல குணம் எனக்கு பிடிக்கும், நல்ல குணத்தால் நான் கவரப்பட்டேன் என்பதாக அவங்க வாக்குமொழி கொடுப்பாங்க. அன்பு தாய்மார்களே, நம்ம நடத்ததான் இஸ்லாமிய பிரதிபலி இன்ஷா அல்லாஹ். அப்ப சொன்னாங்க, யார்கிட்ட பழகுனாலும் நல்ல குணத்தோட பழகிக்கும். பஸ்ஸில் போறோம், கடைவீதிக்கு போறோம், கடைகளுக்கு போறோம், நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்க இருப்பாங்க, பல மதத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. மத வேறுபாடு பார்க்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது. கண்டிப்பா எல்லோரும் மனிதர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள், எல்லோரும் மனிதத்தன்மை உள்ளவர்கள். மனிதாபிமானத்தோடு நம்ம எல்லாத்தையும் பழகணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. சொல்லி காட்டின பின்னாடி அபூதர் ரலியல்லாஹு அவங்க சொல்ல 3 விஷயத்தை உபதேசமா சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து மீண்டும் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அமினல் ஹஸனாத்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதும் நன்மையா அப்படின்னு கேட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, சுப்ஹானல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹ் அக்பர் சொல்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் நன்மையில கட்டுப்படுமா அப்படின்னு கேட்கும்போது கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹிய அஃலலுல் ஹஸனாத், நன்மைகளிலேயே மிகச்சிறந்தது என்பதாக சொன்னாங்க. நிச்சயமாக எல்லா நல்ல விஷயத்தில் ஈடுபடுங்க. அப்பப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிக்கங்க, அப்பப்போ சுப்ஹானல்லாஹ் திக்ர் செய்யுங்க, கையில் தஸ்பீஹ் மணி எடுத்து திக்ர் செய்யுங்க. அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்வை நாம் நெருங்கலாம். வல்லாக்கிரின் அல்லாஹ் கஸீரன் வல்லாக்கிராத், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய. எந்த நேரமும் சில பெண்களை நாம் பார்க்கிறோம், கையில் தஸ்பீஹ் மணியோடு இருக்கிறாங்க, தஸ்பீஹ் அந்த கருவியோட விரல்ல மாட்டிக்கிட்டு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அதான் இங்கே நான் பார்க்கல, மதரசாவில் நம்ம மாணவிகளை பார்த்துருக்கிறோம். என்ன செய்வாங்க, பாட நேரத்திலையும் கையில் தஸ்பீஹ் மணி மாட்டியிருப்பாங்க, விரல்ல மாட்டியிருப்பாங்க. அது பெண்களுக்கே உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா, நீங்க இறங்கிட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்க பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க மாற மாட்டீங்க. அப்ப நீங்க பற்றி பிடிக்கக்கூடிய விஷயம் நல்லதாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். நல்லதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லதை விரும்பிட்டீங்க, கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து கொண்டே இருப்பான். அப்ப கேட்டாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதும் நன்மையா அப்படின்னு கேட்கும்போது அஃலலுல் ஹஸனாத், நன்மையிலேயே மிகச்சிறந்தது என்பதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, நிச்சயமாக சுப்ஹானல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹ் அக்பர் சொல்வது, இது பெரிய நன்மை. ஒவ்வொரு திக்ருக்கும் பகரமாக அல்லாஹ் பல லட்சக்கணக்கான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கிறான். அன்பு தாய்மார்களே, எனவே நல்ல காரியங்களை ஈடுபடணும், நன்மையான காரியங்களை ஈடுபடணும். நன்மையான காரியங்கள் என்னென்ன? இமாம் பெருமக்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. தீபுல் கலாம், நல்ல பேச்சு பேசுவது, நல்ல வார்த்தை பேசுவது. நம்ம வார்த்தையில் கெட்டது வரக்கூடாது, தடிப்பமான வார்த்தை வரக்கூடாது, சாப வார்த்தைகள் வரக்கூடாது, திட்டும் வார்த்தைகள் வரக்கூடாது. தீபுல் கலாம், பேசக்கூடிய பேச்சு நல்ல பேச்சு, நல்ல பேச்சு பேசுவதும் நன்மை. பதிலு சலாம், ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்வது. ஒருத்தர் சலாம் சொல்ல இன்னொருத்தர் பதில் சொல்ல. 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், சகோதரிகள் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லி பரிமாறிக்கிட்டீங்க. அனிமா ஹசரத் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்ல, ஒருத்தர் பதில் சொல்ல, இது நல்ல விஷயம், நன்மையான காரியம். வைத்து ஆமுத்தாம், சாப்பாடு கொடுப்பது, உணவு கொடுப்பது. தாய்மார்கள் இப்போ ஆர்வமா இருக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய, நான் என்ன வாங்கி கொடுக்க, நான் என்ன பண்ண, நோம்பு திறக்க நான் என்ன செய்ய, இது ஆமுத்தாம், உணவு அளிப்பது, இது நல்ல விஷயம், நன்மையான காரியம். வைக்ஸாவு சௌப், ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது நன்மையான விஷயம். வபஸ்துல் வஜ், முகமலர்ச்சியோடு இருப்பது. வீட்டில் தெருவில், நம்ம வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தினர்கிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, அத்தாம்மாட்ட, மாமனார் மாமியாட்ட முகமலர்ச்சியோடு இருப்பது நன்மைன்னு சொல்லி காட்டுறாங்க. அன்பு தாய்மார்களே, முகமலர்ச்சியோடு இருக்கணும். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கணும், அல்லாட்ட முறையிடணும். ஆனால் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கணும், சிரித்த முகமாக இருக்கணும். இது நல்ல விஷயம். வஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணம், இது நன்மையான விஷயம். ஸலாஹுதாத்துல் பைன், நமக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை சீர்திருத்தி வாழ்வது. பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதாக சொல்வாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இன்னொரு வீட்டில் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், அடுத்த வீட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்கும். ஆக வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். குடும்பம் இருந்தால் பிரச்சனை இருக்கும். எங்கள் ஹஸரத் சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாத குடும்பம் இனிக்காதும்பாங்க. பிரச்சனை இல்லாத குடும்பம், சண்டை இல்லாத குடும்பம். சண்டை போடணும், அடுத்த நிமிஷம் ராசி ஆயிடணும். சண்டை போடணும், அடுத்த நிமிஷம் இணக்கமாயிடணும். அப்படி என்ன அர்த்தம்? ஒரே அடியா பிரியக்கூடிய சண்டை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நிச்சயமாக சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். ஆனால் அந்த சண்டையில் ஒருத்தருக்கு ஒருத்தர்
விட்டு கொடுத்து மனம் திருந்தி சேர்ந்து வாழ்ந்து விட வேண்டும். இப்படி ஸலாஹு தாத்தில் பைன், தங்களுக்கிடையில் உள்ள பிரச்சனைகளை தவிர்த்து நீக்கி இணக்கமாக வாழ்வது, இதுவும் நன்மையானது. இப்படி நிறைய விஷயங்கள் எழுதி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த நல்லது பூரா நம்ம அல்லாஹுக்காக செய்யும் ஒரு நிறைய நன்மைகளை நாம் எல்லாம் அல்லாஹ் இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் சொல்வான், ஃபமினன் நாஸி மை யகூல், ஜனங்களில் சில பேர் சொல்வாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அல்லாஹ் எங்கள் உலகத்தில், இந்த உலகத்தில் ஹசனா, உலகத்தில் மட்டும் நல்லதை கொடு. நாங்கள் உலகத்தில் நல்லா இருந்தால் போதும். உலகத்தில் நல்ல வீடு வெட்டி வாழ்கிறோம், உலகத்தில் கார் வச்சுருக்கிறோம், உலகத்தில் நல்ல பைக்கில் போகிறோம், நல்ல விதமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் போதும். மறு உலகம் என்பது மவுத்துக்கு பின்னாடி தானே, அப்போ பார்த்துக்குருவோம். சில தாய்மார்கள் சொல்கிறாங்க, சில ஆண்கள் சொல்கிறாங்க, மவுத்துக்கு பின்னாடி உள்ளதை நினச்சி ஏன் இப்போ நம்மளை துன்பப்படுத்திக்கிறோம்? மவுத்துக்கு பின்னாடி நம்ம எப்படியோ போயிட்டு போகிறோம். நரகத்துக்கு போனாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும், சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, மவுத்துக்கு பின்னாடி உள்ளதை பற்றி சிந்திக்க வேணாம். இங்கே நல்லா இருக்கிறோமா, அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உலக வாழ்க்கை மட்டும்தான் கிடைக்கும். உலகத்தில் நல்லா இருப்பாங்க, ஆனால் வமா லஹும் ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், மறுமையில் அவங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மறுமையில் அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, எந்த நசீபும் கிடையாது. நிச்சயமாக உலகத்தில் மட்டும் நான் நல்லா இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு மறுமையில் எதுவுமே கிடையாது. ஆமாம், எப்படி வாழணும்? வமின் மையகூலு, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன் நார். அவங்கள சில பேர் இருக்கிறாங்க, ரப்பனா இறைவா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, உலகத்திலேயும் நல்லதை கொடு, நன்மையானதை கொடு. அதே மாதிரி வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமை நாளையும் நன்மையானதை கொடு. வகினா அதாபன் நார், நன்மையில் செய்ய வாய்ப்பு கொடுத்து நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. உலாய்க லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவங்க செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பகரமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்திலையும் கிடைக்கும், நாளை மறுமை நாளையும் கிடைக்கும். உலகத்திலையும் நம்ம சந்தோஷமாக வாழணும், கபூரிலையும் நம்ம சந்தோஷமாக வாழணும், நாளை கியாமத்தினாலே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நம்ம நினைக்கணும், உலகத்தில் நம்ம எப்படி நல்லா இருக்கணும் விரும்புகிறோமோ இதே மாதிரி மறு உலகமும் நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ நான் உலகத்திலையும் நல்லா வாழணும், நன்மையான காரியங்கள் ஈடுபடணும், மறு உலகத்துக்காகவும் வணக்கங்களை ஈடுபட்டு அதுக்குள்ள சேமிப்புகளை நம்ம சேமித்துக் கொள்ளணும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவான். இப்னு சஅதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அல்லாமா இப்னு சஅதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அவங்க பேர் என்னமா? இப்னு சஅதி அப்படிங்கிற இமாம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கமா உலகத்தில் நல்ல விஷயம்னா என்ன, உலகத்தில் நல்ல விஷயம்னா என்ன, 6 விஷயங்களை சொல்லி காட்டுவாங்க. ஒன்றாவது ரிஸ்குன் ஹனீஉன் வாசிஉன் ஹலாலுன், ஹலாலான விசாலமான நல்ல இனிமையான போதுமான உணவு கிடைப்பது. நேரத்துக்கு நல்ல உணவு சாப்பிட்றோம், நல்ல உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு ஹலாலாக இருக்கு, அந்த உணவு ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்ட உணவு, இப்படிப்பட்ட உணவு கிடைப்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நன்மையான விஷயம். அன்பு தாய்மார், சாப்பிடுவதும் நன்மை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அப்போ ரிஸ்குன் ஹனீஉன் வாசிஉன் ஹலாலுன், ஹலாலான விசாலமான போதுமான நல்ல உணவு நமக்கு கிடைப்பது, இது நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை. இரண்டாவதாக பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் கிடைப்பது, ஆணாக இருந்தால் நல்ல பெண்ணு கிடைப்பது. ஜௌஜத்துன் சாலிஹத்துன் அவ் ஜௌஜுன் சாலிஹுன், ஒருத்தருக்கு ஜோடி, கணவன் மனைவி ஜோடி, கணவனுக்கு நல்ல மனைவியும் மனைவிக்கு நல்ல கணவனும் கிடைப்பது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேளுங்க. நிச்சயமாக வயசான அம்மாக்கள் இருக்கிறீங்க, வாலிப பெண்கள் இருக்கிறீங்க, திருமணம் முடித்தவர்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் என் கணவனுக்கு பொருத்தமான மனைவியாக என்னை ஆக்குவை, எனக்கு பொருத்தமான கணவனாக என் கணவனை ஆக்குவை. அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிக்காத பெண்கள் இருந்தீங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு சாலிஹான கணவன் வேணும், எனக்கு ஏத்த கணவன் வேணும், தீனின்படி உனக்கு பொருத்தமான, நீ யாரை விரும்புறியோ, நீ விரும்பக்கூடிய ஒரு மகனை, நீ விரும்பக்கூடிய ஒரு ஆண் மகனை எனக்கு கணவனாக்கி தாய் அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய ஆணை எனக்கு கணவனாக்கி தா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய ஆண் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு வாசல் இல்லாட்டியும் பரவாயில்ல, சொத்து சுகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ விரும்புறியா, தொழுகிறாரா, வணங்குறாரா, நல்லது செய்கிறாரா, தப்பில்லையா, அவர்கிட்ட உன் விருப்பப்படி உள்ள அதாவது ஒரு ஆணை எனக்கு கணவராக ஆக்கிவை. துஆ கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அனுபவபூர்வமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படி துஆ செஞ்ச எத்தனையோ பிள்ளைகள் நல்லடியார்களை கணவராக அன்பளிப்பாக பெற்றிருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே
இன்ஷால்லா துஆ செய்யணும். திருமணம் முடிக்காதவங்க துஆ செய்யுங்க. திருமணம் முடித்தவங்க இருக்கிற கணவன்மார்களை நல்லவர்களாக ஆக்கி வைக்கும்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த உலகத்தில் கணவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறதும் மனைவிக்கு நல்ல கணவன் கிடைக்கிறதும் ஹசனா, இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய நன்மையில் இரண்டாவது. முதல்ல ரிஸ்க், ஹலாலான ரிஸ்க். இரண்டாவது நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி. மூணாவதாக சொல்லி காட்டுறாங்க, அதாவது வலதுன், ஒரு குழந்தை, தகர்ரு பிஹில் ஐனு, அந்த குழந்தையை கொண்டு கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுமே. நிச்சயமாக நம்ம பெத்த பிள்ளை ஆணோ பெண்ணோ, அந்த பிள்ளையை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். இது ஏன் பிள்ளையா, நான் பெத்த பிள்ளையா, இவ்வளோ அழகா பேசுறான், இவ்வளோ அழகா நடந்துக்கிறான், கண்ணுக்கு குளிர்ச்சியான பிள்ளை, நல்லது செய்யக்கூடிய பிள்ளை, நல்ல விதமா நடந்துக்கிற பிள்ளை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிள்ளை. இப்படி ஒரு நல்ல குழந்தை, சாலிஹான குழந்தை, அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் சாலிஹான குழந்தையை, உனக்கு பிடித்தமான குழந்தை எனக்கு கொள்ளுங்கள் என்பதாக கேட்கணும். பெண்ணாக இருந்தாலும் நல்ல பெண் குழந்தை, ஆண் பிள்ளையா இருந்தாலும் நல்ல ஆண் பிள்ளை. ஆக ஆண்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வித்தியாசம் கிடையாது. குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை. அப்போ மூணாவது பாக்கியம் நல்ல குழந்தை நமக்கு பிள்ளையாக கிடைப்பது இன்ஷா அல்லாஹ். நாலாவது பாக்கியம் ராஹத்துன் வயித்துமினானுல் கல்ப், ராஹத்துல் பதன், உடல் ஆரோக்கியம், வயித்துமினானுல் கல்ப், நிச்சயமாக உள்ளத்தின் நிம்மதி, உள்ளத்தில் நிம்மதி, உடம்புல ஆரோக்கியம். இந்த ரெண்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நாலாவது பாக்கியம் என்பதாக இப்னு சஅதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அப்போ நாலாவது பாக்கியம் நம்ம உடல் ஆரோக்கியமும் உள்ளத்தில் கிடைக்கிற நிம்மதியும். அஞ்சாவது பாக்கியம் இல்முன் நாஃபியுன், பயனுள்ள கல்வியை தெரிந்து கொள்வது. இப்போ நீங்கள்லாம் பெரிய பாக்கியசாலிகள். இந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருக்காம நீங்கள் நல்ல இல்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க பாருங்களேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த உலகத்தில் நன்மையை பெற்றிருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். ஃபித் துன்யா ஹசனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அஞ்சாவது உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இல்முன் நாஃபியுன், நல்ல இல்மு, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வன், மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வன், பயனுள்ள கல்வி. இது ஒரு மனிதனுக்கு கிடைப்பது கண்டிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஹசனா, நன்மையான விஷயம் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. ஆறாவது விஷயம் அமலுன் சாலிஹுன், நல்ல அமல் செய்வதற்குள்ள வாய்ப்பு. நல்ல அமல் செய்வது, தொழுகிறீங்க, பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, ஜமாத்தை தொழுகிறீங்க, தராவீஹ் தொழுகிறீங்க, நஃபிலான வணக்கங்கள் வணங்குறீங்க, தஸ்பீஹ் தொழுகிறீங்க, இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய நன்மை சொல்லி காட்டு. இந்த 6 விஷயமும் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம். இந்த 6 விஷயமும் அல்லாஹ் நமக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஹசனா, நன்மையான காரியம். அப்போ நன்மை உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் என்னென்னமா? ஒன்றாவது நல்ல உணவு, ஹலாலான உணவு. ரெண்டாவது கணவனுக்கு நல்ல மனைவி, மனைவிக்கு நல்ல கணவன். மூணாவது நல்ல குழந்தை, கண்ணுக்கு குளிர்ச்சியான குழந்தை. நாலாவது உடல் ஆரோக்கியம், உள்ளத்தில் நிம்மதி. அஞ்சாவது பயனுள்ள கல்வி. ஆறாவது நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 6 உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம். அடுத்து இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே அடுத்து எழுதுறாங்க, மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? அதுவும் 6 என்பதாக சொல்லி காட்டுறார். ஒன்றாவது சலாமத்துல் கபுர், கபுர் நமக்கு சொர்க்க பூஞ்சோலையாக மாறுவது. கபூரில் நம்ம வெற்றி பெறுவது, கபூர் நமக்கு சுவன பூஞ்சோலையாக மாறுவது. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம், அல்லாஹ் நம்ம கபரை சுவனத்து பூஞ்சோலைகளில் ஒரு பூங்காவாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அன்பு தாய்மார்களே, அப்போ ஒன்றாவது கபூர் நமக்கு சொர்க்கமாக அமைவது. ரெண்டாவது சலாமத்துல் மஹ்ஷர், மஹ்ஷர் மைதானத்தில் நாம் நிற்கக்கூடிய இடம் அது நமக்கு நிம்மதியானதாக இருப்பது. மஹ்ஷர் மைதானம்ங்கிறது எங்கம்மா? நம்ம கபூரிலிருந்து எழுப்பப்பட்ட உடனே ஒரு இடத்துல எல்லாரும் நிற்போம். அந்த நிற்கக்கூடிய இடத்துல நாம் நிம்மதியாக நிற்கிறது. இது அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய பாக்கியம். மூணாவது சலாமத்துல் மௌகுஃபி இன்தல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னாடி அமல்களை எடை போடக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அங்கே நம்ம நிம்மதியாக இருக்கிறது. அமல்களை எடை போடும் போது நம்ம சொல்லுவோமா, போச்சு தொலைஞ்சோம், அல்லாஹ் இப்படி எடை போட்டு மன் நூகிஷ ஃபஹுவ ஃபின்னார். அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பான், இதையே இப்படி செஞ்ச நூகிஷ, தூண்டி துருவி யார்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவானோ ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது நமக்கு நிம்மதி வரணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், சிரிச்ச முகமாக நம்மளை கூப்பிடுவான், அம்மா வாம்மா, நில்லுமா, நீ நல்லது செஞ்ச பாரு, உன் நன்மையை இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற, நீ பாவங்க செஞ்சிருக்கிற, இந்த நன்மையினால் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ. அல்லாஹ் சந்தோஷமாக கூப்பிட்டு அந்த ஏழை நம்ம ஏழை கையில் கொடுத்து சந்தோஷமாக அனுப்புவான். அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது நிம்மதி கிடைப்பது. இது மறுமையில் கிடைக்கக்கூடிய மூணாவது பாக்கியம் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ். நாலாவது பாக்கியம் ஹுசூல் ரிதல்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. எந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிற நேரத்தில் அல்லாஹ் நம்மளை வரவேற்கணும், அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு பரிசாக கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அஞ்சாவது பாக்கியம் இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. நரகத்திலிருந்து விடுதலை எப்பமா கிடைக்கும்? சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு ஒன்று இருக்கு. அந்த பாலம் முடிய விட கூர்மையாக இருக்கும். நரகத்துக்கு மேலே அந்த பாலத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான், கீழே நரகம் மேலே பாலம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து அந்த பக்கமாக போகணும். போயிட்டோம் இத்துக்கும் மினன்னார், நரகிலிருந்து விடுதலை கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, கடைசி பத்தில் இருக்கிறோம், சொர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறோம். எனவே நிச்சயமாக அந்த மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் நரக விடுதலை ஒன்று, நரக விடுதலை ஒன்று. ஆறாவது விஷயம் ஹுசூலுல் ஜன்னா, சொர்க்கம் நமக்கு கிடைப்பது, சொர்க்கம் நமக்கு கிடைப்பது இன்ஷா அல்லாஹ். இந்த 6 பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. நிச்சயம் அதான் மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய 6 பாக்கியம் என்னென்னமா? ஒன்றாவது கபர் நிம்மதியாக இருக்கிறது, ரெண்டாவது அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்பட்டு நிற்கும் போது நிம்மதி கிடைப்பது, மூணாவது அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது நிம்மதியாக இருப்பது, நாலாவது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்வது, அஞ்சாவது நரகத்திலிருந்து விடுதலை, ஆறாவது சொர்க்கம் கிடைப்பது. இது மறு உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஹசனா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹசனத்தன் வகினா அதாபன்னார். இந்த துஆவுக்கு இதுதான் அர்த்தம், இந்த துஆவுக்கு இதுதான் அர்த்தம். அன்பு தாய்மார்களே, இந்த துஆவை அதிகமாக கேட்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பாங்க. இந்த துஆவை சொல்லாத நேரமே கிடையாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹசனத்தன் வகினா அதாபன்னார். அல்லாஹ் உலகத்திலும் நன்மையானதை கொடு, மறு உலகத்திலும் நன்மையானதை கொடு, நரகிலிருந்து பாதுகாத்துரு என்று நாம் இந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்ப நாம இந்த உலகத்தில் பெறக்கூடிய நன்மை, மறு உலகத்தில் பெறக்கூடிய நன்மை, இதுவெல்லாம் கோடான கோடி நன்மைகளுக்கு சமம் அன்பு தாய்மார்களே. எனவே கோடி நன்மை வேணுமா? கோடி நன்மை நமக்கு வேணுமா? எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யணும், நல்ல விஷயங்களை விட்டுடக்கூடாது, நன்மையான விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் எந்த விஷயத்தில் நீ கோடி நன்மை தருவாயோ, நிச்சயமாக அள்ளி அள்ளி நன்மை வழங்குவாயோ, அந்த விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு லேசான சூழ்நிலையை, எங்களுக்கு வாய்ப்பை எங்களுக்கு கொடு ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ கோடி நன்மை எதில் இருக்கு? கோடி நன்மையை நம்ம இலகுவா அடைஞ்சுக்கலாமா? அது எந்த வார்த்தையின் மூலமாக அடையலாம்? ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் கால, யார் சொல்லுவாரோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், நல்லா அதாவது எழுதுன்னா எழுதிக்கங்கம்மா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹிது ஸாஹிபத்தன் வலா வலதா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த கலிமாவை, இந்த தஸ்பீஹை யார் 10 தடவை சொல்வாங்களோ, யார் 10 தடவை சொல்வாங்களோ எழுதிக்கங்கம்மா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எழுதாதவங்க வாயில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ் வஹதஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன், இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹிது ஸாஹிபத்தன் வலா வலதன், லம் யத்தஹித் ஸாஹிபத்தன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அஹதன் சமதன் லம் யத்தஹித் ஸாஹிபத்தன் வலா வலதன், லம் யத்தஹித் ஸாஹிபத்தன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த தஸ்பீஹ் என்னமா தஸ்பீஹ்? இது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எழுதுனா சொல்லுங்களேன். வஹதஹு லா ஷரீக லஹ் இலாஹன் வாஹிதன், இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹிது ஸாஹிபத்தன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை 10 தடவை சொன்னான். எத்தனை தடவைமா? 10 இல்லாட்டி 11 தடவை சொன்னா கதபல்லாஹு லஹு 40,000 அல்ஃப ஹசனா,
4 கோடி நன்மை கிடைக்கிறது. 10 தடவை சொல்வதற்கு அல்லாஹ் 4 கோடி நன்மை, 4 கோடி நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது 40,000 10,000 பெருக்குனா நீங்கள் பார்க்கலாம் 4 கோடி நன்மை, நிச்சயமா 40 லட்சம் நன்மை. அப்போ 4 கோடி நன்மை லேசாக கிடைக்கக்கூடிய ஒரு தஸ்பீஹ் 10 தடவை ஓதுனா போதும். இன்ஷா அல்லாஹ் திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் இலாஹன் வாஹிதன் அஹதன் ஸமதன் லம் யத்தஹிது ஸாஹிபத்தன் வலா வலதா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இன்ஷா அல்லாஹ் இந்த தஸ்பீஹை ஒரு 10 தடவையோ அல்லது 11 தடவையோ, ஹதீஸில் வருது 10 தடவைன்னு வருது, ஒத்தப்படையாக 11 தடவை ஓதிக்கலாம். அப்படி ஓதிட்டா நிச்சயமாக அவங்களுக்கு அல்லாஹ் எத்தனை கோடி நன்மைமா? 4 கோடி நன்மை இன்ஷா அல்லாஹ் லேசாக கிடைச்சிரும். தாய் நீங்கள் கேட்டிருந்தீங்க 1 கோடி நன்மை, கோடி நன்மை கிடைக்க என்ன செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. 4 கோடி நன்மை இதை ரமலானில் ஓதுனா இந்த 70 பெருக்கிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் 70 பெருக்கிக்கங்க. அந்த ரமலானுடைய நேரத்தில் இந்த தஸ்பீஹை ஓதுனா அப்ப அந்த கோடிங்கிறது எத்தனை கோடி, அல்லாஹ் அக்பர், எத்தனை கோடி. நிச்சயமாக பல கோடிகள் நமக்கு லேசா கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். பல கோடி நன்மைகள். சின்ன வார்த்தை, லேசான ஒரு தஸ்பீஹ், அதை நம்ம மனப்பாடமாக்கிட்டோம், எந்த விதமான சிரமமும் இல்லை. அந்த தஸ்பீஹை நாம 10-11 தடவை ஓதுறதுனால 4 கோடி நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். மன்ஜாபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. 4 கோடி நன்மையில ஒவ்வொரு நன்மையுமே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரு நன்மையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நன்மைக்கு பகரமா ஒரு நன்மை, ஒரு நல்லது தர மாட்டேன், ஒரு அன்பளிப்பு தர மாட்டேன், 10 மடங்கு நன்மை தருவேன், 10 மடங்கு நன்மை தருவேன். அல்லாஹ் சொல்வான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் உன்சா வஹுவ முஃமினன். யார் நிச்சயமாக ஆணோ பெண்ணோ நல்லது செய்வாங்களோ, நல்ல காரியத்தில் ஈடுபடுவாங்களோ, நன்மையான காரியத்தில் ஈடுபடுவாங்களோ, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவங்க வாழ்க்கையை நான் நல்ல வாழ்க்கையாக வாழ வைப்பேன். வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் அதாவது பிஅஹ்ஸனி மா கானு யஅமலூன், செய்த ஒன்றை விட அழகான கூலியாக அவங்களுக்கு நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஆண்களையும் பெண்களையும் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். எனவே தஸ்பீஹ் நிறைய செய்யணும், அதே மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நல்லதில் செய்ய அல்லாஹுடைய பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்வான், வமன் ஆரல் அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் குர்ஆன் ஓதலையோ, யார் தஸ்பீஹ் செய்யலையோ, யார் திக்ர் செய்யலையோ, தொழுகலையோ, தொழுகாதவங்க, அல்லாஹ்வை நினைக்காதவங்க, யார் என்னை நினைப்பதை விட்டும் ஒதுங்கி இருப்பாங்களோ, என்னை நினைக்காமல் வாழ்வார்களோ, நிச்சயமாக அவங்க ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, இந்த உலகத்தில் அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை, மறு உலகத்தில் நெருக்கடியான லன்கான்னு சொன்னால் எல்லாம் இருந்தும் நெருக்கடி, எல்லாம் இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், அனைத்து சௌகரியத்துக்கும் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தும் கஷ்டம், எல்லாம் இருந்தும் துயரம், எல்லாம் இருந்தும் கவலை, அனைத்தும் இருந்தும் ஒரு கவலையான வாழ்க்கை. ஏன்? தொழுகை இல்லாததுனால, திக்ர் இல்லாததுனால. எனவே அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வோம், அதிகமாக திக்ர் செய்வோம். 2ஆம் கலிமா, 3ஆம் கலிமா, அது மாதிரி குல் ஹுவல்லாஹ் சூரா, இதெல்லாம் நிறைய சொல்ல 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 கோடி நன்மை இல்லை, கோடான கோடி நன்மை கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி நாம் அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதற்கு, நன்மை செய்து வாழ்வதற்கு பலவிதமான பிரயோஜனங்கள் இருக்கின்றன. அன்பு தாய்மார்களே, அந்த நன்மைகளை, அந்த பிரயோஜனங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே அடைந்து கொள்ளணும், நாளை மறுமை நாளை அடைந்து கொள்ளணும். கோடான கோடி நன்மைகளை பெற்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழணும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்தியவனாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக வாழ்ந்து ஒவ்வொரு நல்ல காரியத்தையும், நன்மையான காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹ்வுடைய பேரருளை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக என துஆ செய்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.